ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2025 மாடலுக்கான எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து பார்த்துருப்பீங்க. அதோட சிப்ளிங் மாடலாக இருக்கக்கூடிய ஹெவி டியூட்டியில் டாப் வேரியண்ட்டு. இதோடைய ஒரு சின்ன ரிவ்யூ அண்ட் வாக்கரவுண்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த 3 வண்டிகளுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, அதே மாதிரி நமக்கு வந்து ப்ரைஸ் வேரியன்ஸ் என்ன, அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கம்பேரிசன் வீடியோவை நம்ம வந்து போட்டிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி இந்த எக்ஸல் 100 ஹெவி டியூட்டிக்கான நிறைய ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ஃபர்ட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த எக்ஸலோட அந்த வைபே வந்து வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கம்ஃபர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட அந்த டூம்ஸ்லாம் ஆட் பண்ணி நமக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லுக்ஸுமே இல்லாமல் ஒரு நார்மலான எக்ஸல் அந்த ஒரு கேட்டகரி லுக்ஸில் வந்து ஹெவி டியூட்டி தான் இருக்கும். கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷனோட விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டோட டெலஸ்கோபிக்ஸ் இன்னுமே அந்த ரோடு ஓரியன்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டிங்கிறதுனால நீங்கள் லோடு ஏற்றுறதுக்கு ஓரியன்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட என்ஜின் வந்து பார்க்கும்போது சேம் ஸ்டில் அதே 99cc என்ஜின் தான். இதுவுமே அந்த OBD 2B அந்த கம்ப்ளைண்ட் என்ஜினில் வரக்கூடிய ஒரு சீரியஸ் தான். ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் சென்சர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். முன்னாடி கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டரில் ஒன்று, அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட்டில் ஒரு 2 சென்சார்ஸ் வந்து வரும். இந்த வண்டியில் 2025 மாடலில் தான் நீங்கள் 2 சென்சார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே 2025 மாடல் மேக்கு முன்னாடி வந்த மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா OBD 2Aல வரும். அதில் சிங்கிள் சென்சார் தாங்க வந்து கொடுத்துருப்பாங்க. என்ஜினோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 4.6 bhp, டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு சேம் 6.5 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது வண்டி. இதோடைய என்ஜினோட ஃபிகர்ஸ் வந்து இதுக்கும் சரி கம்ஃபர்ட்டுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. டியூனிங் முதற்கொண்டு எல்லாமே சேம் தான். எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா அந்த சீட்டில், சஸ்பென்ஷன்ஸில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியோட லுக்ஸில், அவுட்டர் பாடி லுக்ஸில் இதில் தான் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறதே வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸில் தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈகோ த்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன். நம்ம அப்பாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் டியூண்டி ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக உங்களுக்கு மைலேஜ் ப்ளஸ் வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு அதுக்கான டியூனிங் வந்து செட்டப் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் பிஸ்டன்ஸ் வரக்கூடிய ஒரு என்ஜின், கிக்கரும் வரும் இந்த வண்டியில். என்ஜின் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப், நோ கார்பரேட்டர். ஸ்டில் அது வந்து 2020க்கு அப்புறமேட்டுமே கார்பரேட்டர் வரது கிடையாது. இதோடைய அந்த லுக்ஸில் பார்க்கும்போது இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டியோட செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட்டுக்கு வரும். பட் இதுலேயே கிக் வேரியண்ட் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நார்மலான ஒரு ஸ்டிக்கரிங், பின் ஸ்டிக்கரிங் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெவி டியூட்டியில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன்ஸில் ஒரு ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோடைய டயர்ஸ், வீல்ஸ், சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது டயர்ஸ் வந்து ஸ்டில் நமக்கு 2 வண்டிக்குமே ஒன்று தான். இதோடைய டயர்ஸுமே 2.75K 16 inches வீல் சைஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே TVS டயர்ஸ், சேம் வீல் சைஸ் தான், ஸ்போக் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய அந்த சஸ்பென்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயும் அதே டைப் சஸ்பென்ஷன் தான். பட் என்னன்னா இதுக்கு வந்து அந்த கவரிங் வந்து வரும் உங்களுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் கவரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக அந்த ஹெட்லைட்டோட செட்டப்லாம் வந்து பார்க்கும்போது சேம் டூம் லைட்டு, இண்டிகேட்டர்ஸுமே அதே செட்டப் தான். பட் என்னென்னா அந்த மாஸ்க் வந்து வராது. உங்களுக்கு மாஸ்க் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆக்சரியாக வாங்கி மாட்டிக்கலாம். பட் வண்டியோட ஃபிட்டிங்ஸில் மாஸ்க் வராது. அப்படியே நம்ம ரியரில் வந்து இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு லோடட் சஸ்பென்ஷன். ஸோ லோடட் சஸ்பென்ஷனுங்கிற போது நீங்கள் பின்னாடி வந்து கேஜிஸ் வெயிட் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹெவி டியூட்டியான ஒரு சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. காயில்ஸோட அந்த டென்ஷன் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். பட் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் ரகடாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு மாதிரி ஒரு ஜல்லிமண் இருக்கக்கூடிய ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா இதோட கம்ஃபர்ட்னஸ் வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் அதே நீங்கள் கம்ஃபர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 வீலர் ஒரு பைக்கில் போகிற அளவுக்கான ஒரு கம்ஃபர்ட் வந்து கம்ஃபர்ட் வண்டியில் வந்து கிடைக்கும். இது வந்து லோடு ஏற்றிட்டு போகிறதுக்கு தாங்குற மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரோட டேஞ்சர் லைட் எல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே ஹேலஜன் செட்டப் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 4மே ஹேலஜன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஆப்ஷன்ஸ், அந்த க்ரீன் அப்படிங்கிறது நார்மலாக அந்த வேரியண்ட்டுக்கு வரக்கூடிய அதே கலர்ஸ் தான். பட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபர்ட்டில் பார்த்த மாதிரி டாப் வேரியண்ட்டில் ப்ளூ கலர் அண்டு கிரே கலர், ரெட் கலர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வருது. பட் இந்த க்ரீன் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு கலராக தான் வந்து இருக்குங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஹெவி டியூட்டி அப்படிங்கிறனால பின்னாடி வந்து லோடு வச்சு கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி வந்து அந்த சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டோட சீட்டுமே நல்லா அகலமாகவே இருக்கும். கம்ஃபர்ட்டில் ஒரே லென்த்தியான சீட்டு வந்து வரும். பட் இதுலேயே வேறு கலர் ஆப்ஷன்ஸ். இப்போ நான் இப்போ வந்து க்ரீனு, இது பேஸ் கலர்னு வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒய்லட் கலர் ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஒய்லட் கலர் மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில், அதாவது ஒரு மாதிரி
ப்ரௌன் கலரில் சீட் கவர்ஸ் வந்து வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த கலர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சீட்ஸ் வரும். இது என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு கலர்ஸில் மட்டும்தான் வேரியண்ட் வரும். மற்றபடி வண்டியோட என்ஜின்ஸில் ஸ்பெக்ஸில் எந்த கலருமே வராது. உங்களுக்கு இந்த கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபா வருதுன்னா இந்த கலர் எடுக்கும்போது இந்த வயலட் கலர் ப்ளூ எடுக்கும்போது உங்களுக்கு இதோட குரோம் மிரர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த காஸ்மெட்டிக்ஸ்க்காக உங்களுக்கு 84,000 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் ஏன் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கலரும் அண்ட் அதோடு வரக்கூடிய அந்த குரோம் ஆக்சசரிஸ்க்கு தான் கலரு. வண்டியில் வரக்கூடிய என்ஜின் ஸ்பாட்ஸ் எல்லாத்துக்குமே சேம் தான். சரிங்களா? இந்த க்ரீன் கலருங்கிறது ஒரு பேசிக் கலர். இதனால் இதுக்கு வந்து ப்ரைஸ் அந்தளவுக்கு ஹியூஜாக இருக்காது. நான் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதோடைய அந்த ஃபியூவல் கேப் செட்டப் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு நார்மலாக அந்த நீங்கள் கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். இதோட டேங்க் கெப்பாசிட்டி 4 லிட்டர்ஸு. ரிசர்வ் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 1.3 லிட்டர்ஸ் ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபாய்க்கு அடித்தாலே இந்த வண்டி டேங்க் ஃபுல். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுற ஆளாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே மினிமம் அந்த 1.3 லிட்டர் அப்படிங்கிறது டேங்க்கில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா கார்பரேட்டர் டைப்புக்கு நம்ம அது தேவையில்லை. பட் இது ஃபியூவல் பம்ப் இருக்கிறதுனால அந்த ஃபியூவல் பம்ப் இஷ்யூஸ் வரும். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 லிட்டர் அப்படிங்கிறது டேங்க்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்கக்கூடிய அந்த 2 லிட்டருங்கிறது நீங்கள் ஃபியூவல் போட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. சைடு ஸ்டாண்டோட சென்சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கலை அப்படின்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஈவன் சைட் ஸ்டாண்டில் இருக்கா, வண்டி ஆனில் தான் இருக்குது. நான் இப்போ அந்த பட்டனை பிரேக் பிடிச்சே ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிரேக் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த பட்டன் நான் வந்து பிரேக் பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இந்த சைடு ஸ்டாண்ட் நான் போட்டிருக்கறனால இந்த சென்சார் வந்து அதுக்கானது தான். நீங்கள் சைடு ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கன்சோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கம்ஃபர்ட் இது எல்லாத்துக்குமே சேம் தாங்க. அதில் எந்த வித்தியாசங்களும் இல்லை. பழைய எக்ஸலுக்கு என்ன லுக் இருக்கோ அதே தான் லுக் இருக்குது. சாவியுமே நமக்கு வந்து அந்த சின்ன சாவி அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் கீ போட்டோன்னே உங்களுக்கு அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸ் பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சுன்னா லோ ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ் வரும். இதெல்லாமே ஆன் ஆகும். வண்டி வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஏறி உட்காந்து சைடு ஸ்டாண்ட் வந்து எடுத்துட்டேன். இப்போ கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்பவே சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். இது காயில் மோட்டரில் எதுவும் கிடையாது. என்ஜினுக்குள்ளே ரன் ஆகிற அதே மோட்டர் தான். ஆஃப் பண்ணிட்டோம். திரும்ப ஆன் பண்ணி நம்ம கிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கிக்கரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிக்கு வந்து இதை விட ரொம்பவே ஸ்மூத்தராக இருக்கும். நீங்கள் பழைய எக்ஸல் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு 100 cc-க்கான அந்த ஒரு சாஃப்டான கிக்கு வந்து இருக்கும். அவ்வளோதான். ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு கிக் சிஸ்டம். ஆல்வேஸ் ஹெட்லைட் ஆனுங்கிறதுனால நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் எரியும். இந்த இதில் ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட லுக்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த ஹெவி டியூட்டியில் நான் சொன்னது தான். உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கலரை பொறுத்து அதோட ப்ரைஸ் வேரியன்ஸுங்கிறது வருது. இந்த கலர் பேசிக் கலருக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,500 rupees இன்றைக்கி ஆன் ரோடு. பட் இதுவே உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலரை பொறுத்து இந்த வேரியண்ட் வந்து 83,000 இருந்து 86,000 வரைக்குமே இந்த கலர்ஸ் வந்து டிஃபர் ஆகுதும். ஹெவி டியூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டோட ப்ரைஸ் கம்மி. கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஒரு 1,000 or 800 rupees வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக வருதுங்க. இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. இந்த வேரியண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இல்லாத வேரியண்ட் இருக்குது. வெறும் கிக் மட்டும் வர வேரியண்ட் இருக்குது. அந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு இந்த செல்ஃப் மாடலை விட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15,000 ரேட்டு கம்மியாக வரும். இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது நீங்கள் எடுக்கிற என்ன வேரியண்ட் எடுக்க போகிறீங்க அண்ட் என்ன கலர் எடுக்கிறீங்க என்ன சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் எல்லாமே. இதுக்கு நான் தனியாக வந்து கம்பேரிஷன் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆல்மோஸ்ட் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸ்டில் இந்த வண்டியில் பழைய விஷயங்களை நான் ரசிக்கிற விஷயங்கள் என்னென்னா இந்த கலர்ஸ் அந்த டிசைன், முக்கியமாக அந்த செயினுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கவர் அது எல்லாமே அந்த பழைய வண்டியில் எப்படி இருக்கோ அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த எல்இடி டிஆர்எல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்டாக் வண்டியில் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அது ஆக்சசரியாக வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. ஸோ ஓகேவா? ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.